ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை கட்டி பிடிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில். இதுவரையிலும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. இந்த பிரச்சாரத்தை வந்து ஹீ இஸ் ஹேண்ட்லிங் வெரி வெல். அவர் வந்து உங்களை அண்ணன்னு கூப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாரையும் வந்து பிரதர்லாம் கூப்பிட்றதில்ல, ஐ டோன்ட் கால் எவ்ரி பர்சன் ஆஸ் மை பிரதரா அப்படின்றாரு. ஒரு ஷார்ப்போட, ஒரு ஆட்டிடியூடோட, ஒரு ஸ்ட்ரூட்னஸோட ராகுல் காந்தி சொல்கிறார். அப்போ தம்பின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் மேலே ஏற்றி விடாமல் வேறு யார் ஏற்றி விடுவா? மை பிரதர் ஸ்டாலின், elder brother Stalin. I don't call any other politician brother. முதல்ல வந்து இது சித்தாந்த போர், இது வந்து கொள்கை ரீதியான போர்னு சொல்றதை விட இது வாழ்வாதார ரீதியான போர், இது சுதந்திரத்துக்கு உண்டான போர். மோடி அதை கையில் எடுக்கிறாரு இல்லையா? அதாவது இப்போ இங்கே வந்து உணவு பழக்க வழக்கம் அதாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. இப்போ யார் ஆட்டுக்கறி சாப்பிட்றான்றது தான் பிரச்சனையா, இல்லை அருணாச்சல் பிரதேசத்தில் 30 இடத்துக்கு பேரை வச்சிருக்கிறாங்களா அது பிரச்சனையா? அப்போ எது பிரச்சனைன்றதை நீங்கள் தள்ளி விட்டுட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்க பார்க்குறீங்க. எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒரு கம்பெனியை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க வந்து திசை மாற்றிட்டாங்க, இது கோயம்புத்தூருக்கு பண்ண துரோகம், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் என்பது போன தேர்தலை விடவோ இல்லை கடந்த காலத்தை விட நன்றாக பிரச்சாரம். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்கள் தேச நலன், தேச பாதுகாப்பு, தேசத்தின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு பரப்புரை மேற்கொள்கிறாரு. மறுபுறம் தமிழகம் வந்த ராகுல் காந்தி அவர்கள் மாநில தலைவரை போல மாநில உரிமைகளை பற்றி பேசுவது அப்படின்றது பார்க்கிறோம். இது பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்கு கை கொடுக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 வகையாக பார்க்கணும். முதல்ல வந்து தமிழகத்திற்கு இது எப்படி கை கொடுக்கும், அப்புறம் இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இது எப்படி பிரதிபலிக்கும். அப்போ பார்க்கும்போது தமிழகத்தோட அந்த உரிமைகள், அதற்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, அதற்காக பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, இப்போ நீட்டு பிரச்சனை, இல்லை இப்போ தமிழகத்தில் வந்து இப்போ மேகதாது அணை கட்ட போகிறாங்க, அங்கே கட்டினா இங்கே தண்ணி வராது. அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி நிலுவை, அதுக்கப்புறம் இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா, பணம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா. அப்போ இது எல்லாமே வந்து தமிழகத்தோட அரசியல் சார்ந்தது. தமிழக அரசியல் என்பது அது தமிழக அரசியல்னு பார்க்குறத விட தமிழகோட மக்களோட பிரச்சனையாக தான் இதை பார்க்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை வரல, ஆனால் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்து பண்ணுது. என்னென்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பசங்களை வந்து ஒரு வகுப்பு வந்து அவங்களுக்கு பெருசாக இல்லாமல் அல்மேரா பீரோலாம் வச்சு ஒரு வகுப்பை வந்து தடுத்து, அப்புறம் அந்த வகுப்புலேயே தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு போய் லேபுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேப் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவுட் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது, பார்க்குறது, கொள்றதுலாம் ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. காரணம் என்னென்னா ராமநாதபுரத்தில் படிக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் ஆல்ரெடி லோடு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வர பேஷண்ட்டை அவங்க பார்க்க முடிகிறது, இவங்களால் இந்த எய்ம்ஸ் அடிப்படையில் அங்கே அட்மிஷன் ஆனவங்களால பார்க்க முடியல. இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்கிறோன்னா, அந்த இன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு விஷயத்தை சரியாக செய்யலைன்னா அதனுடைய இறுதியான பாதிப்பு வந்து மாணவர்கள். அதாவது இந்த அவங்க வந்து படுக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு படுக்கிறதுக்கு கூட ஒரு போதிய வசதிகள் இல்லை அந்த இடத்துல. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, மருத்துவத்துக்கு படிக்கிற ஒரு மாணவர்கள் நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் அண்ணாந்து பார்ப்போம். நன்கு படிக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்து மருத்துவர்களாக வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு. அப்போ அந்த மருத்துவ மாணவர்களுக்கே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸே பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து அவங்க வந்து மருத்துவம் படிக்கிறாங்க. அவங்க அப்போ எந்த மாதிரி ஒரு தன்மையில் நம்ம அவங்கள கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்றது பார்க்கணும். இதற்கு முக்கிய காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதற்கு போதிய நிதி ஒதுக்காமல் அந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்காமல் இழுத்தது. இது வந்து ஒரு மாநில சுயாட்சிக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். இப்போ மருத்துவம் என்பது மாநிலத்துக்கிட்டே இருந்தது, படிப்பு என்பது மாநிலத்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த ஒரு அவல நிலை வந்து அங்கே அந்த மாணவர்களுக்கு வந்திருக்காது. அப்போ இந்த மாணவர்கள் இந்த மண்ணில் படிச்சுட்டு வரவங்க அவங்க அந்த படிப்புக்கு ஒரு தேய்மானம் இருக்கும், அவங்களோட மன சிந்தனை வந்து கொஞ்சம் நன்றாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை, இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ வரி, அதாவது கோயம்புத்தூரில் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார். அதாவது இங்கே இருக்கிற வியாபாரங்கள் வந்து
சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ செக்டார் சொல்லுவாங்க. அந்த பட்டறை இருக்கும், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணுறதா இருக்கும், கிரைண்டருக்கு வேண்டிய உபகரணமாக இருக்கும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய அந்த யான் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கும், உங்களுக்கு துணி வந்து நெய்யறதுக்கு உண்டான அந்த பொருள் அதை ஏற்றுமதி பண்ணுறது, அது வந்து வியாபாரம் பண்ணுறது. அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அடிபட்டு போச்சு. அப்போ வியாபாரம் அடிபட்டு போயிருக்கு. அப்போ மத்திய அரசினுடைய ஒரு வரி கொள்கை, அந்த வரி கொள்கை எப்படின்னா வியாபாரிகளையும் வியாபாரம் பண்ணுறவங்களையும் வந்து குறவழியை பிடிச்சி நிற்குது. அவங்க சொல்கிறாங்க 30லேருந்து 35 விழுக்காடு வந்து வியாபாரம் அடிபட்டு போயிருக்குன்றாங்க. அப்போ வியாபாரம் அடிபட்டிருக்கு, முதலாளி வந்து அவரால் வந்து தொழில் பண்ண முடியலன்னா அவர் கீழே இருக்கிற தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு போச்சு, வாழ்வாதாரம் போச்சு, அங்கே இருக்கக்கூடிய பண புழக்கம் அதுவும் போச்சு. அப்போ இதுவும் வந்து மாநில சுயாட்சி சம்மந்தமான ஒரு விஷயம். அதாவது மத்திய அரசு என்னதான் வரி விஷயங்கள் போட்டாலும் மாநில அரசுக்கிட்ட கேட்கணும், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ வரி போடலாமா போடக்கூடாதா. அதாவது ஒரு சானிட்டரி நாப்கின், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் கூட வரி போடுறீங்க, குழந்தைகள் வயதானவர்கள் சாப்பிடக்கூடிய இட்லிக்கு கூட நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா வரி போடுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து மக்களை பற்றின சிந்தனையோ மக்களோட நலனை பற்றின எண்ணோட்டம் எல்லளவும் இல்லைன்றது புரியுது. திங்கிற சாப்பாட்டுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் வரியை வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? வெள்ளைக்காரனே பரவாயில்ல, இவ்வளவு மோசமாக அவன் நடந்து கொள்ளவில்லை. அப்போ ஒரு பொருளை வாங்கும்போதே அவங்க ஆல்ரெடி வரி கட்டுறாங்க. அது ஃபார் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக இல்லை அது ஒரு முடிஞ்சு ஒரு துணியாவோ இல்லை ஒரு பொருளாவோ வரும்போது திருப்பி அதற்கு வரி மேல் வரி வாங்குறீங்க. அப்போ இதெல்லாமே வந்து மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்குது, மக்களை பாதிக்குது. அப்போ இதை வந்து ராகுல் காந்தி எடுத்து மாநில சம்பந்தமான விஷயமா பேசும்போது இதை வந்து அன்றாட மக்களுக்கு நீங்கள் புரிகிற மாதிரி இதை தான் ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் அதை கோடிட்டு காமிச்சிங்க அப்படின்னாவே மக்கள் கட்டியில் அது வந்து ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தோட பிரச்சனை மொழி ரீதியாக வந்து பிரச்சனை. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறார் ராகுல் காந்தி, நீங்கள் வந்து உங்களுக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு எது பிடிக்குன்றது இங்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ உங்களுக்கு பிடிக்குமான்றதான் இங்கே கேள்வி. இதை இங்கே பேசிட்டு டெல்லியில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹிந்தியில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல்ன்ற மாதிரி பேசுகிறீங்க, ஒரே மொழி ஒரே மொழின்னு பேசுகிறீங்களே, அப்போ தமிழ் வந்து ஒரு மொழியாக தெரியலையா உங்களுக்கு, கன்னடம் ஒரு மொழியாக தெரியலையா, தெலுங்கு ஒரு மொழியாக தெரியலையா, வெஸ்ட் பெங்காலி ஒரு மொழியாக தெரியலையா அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அப்போ இது என்னன்னா மாநில சம்பந்தப்பட்டது, மாநில கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது, மாநில மக்களோட வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ஒரு ஏன்னா இங்கே கூட்டணி நல்ல ஒரு பலமான கூட்டணி இருக்குது, காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையில் கடந்த 2 தேர்தலில் வாக்களித்தாங்க. அப்போ இந்த தேர்தலையுமே வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை கோவித்துக் கொள்வதற்கு காரணம் எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு தமிழக விவசாயிகளுக்கும் வந்து அந்த கொள்முதல் பரிசு உத்தரவாதம் செய்யப்படும், விவசாயிகள் இனிமேல் வரி கட்ட மாட்டாங்க, அதற்கு நான் உத்தரவாதம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளோ மக்களோ வியாபாரம் பண்ணுறவங்களோ ஒரு ஆதரவான நிலைப்பாடுக்கு இந்த பிரச்சாரத்தை கூர்ந்து கவனித்தாலும் செல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் இது வட இந்தியாவில் இப்போ எப்படி போகும், அப்போ ஒட்டுமொத்த இந்தியா எப்படி போகும்னு பார்க்கும்பொழுது இந்த பிரச்சாரமானது விவசாயிகளுக்கு இது இருக்குது, நாங்கள் வரி தீவிரவாதத்தை குறைப்போம், வரியை வந்து குறைப்போம், விவசாய பொருட்களுக்கு வரி இருக்காது, விவசாய கூலிகளுக்கு அந்த கொள்முதல் பரிசும் கொடுக்கப்படும், உத்தரவாதமும் கொடுக்கப்படும், வேலை வாய்ப்புகள் அப்படின்னும் பொழுது அது என்ன ஆகுனா வட இந்தியாவில் மேபி ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை கொண்டு வரலாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சாரம் எடுபடும், வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிரச்சாரம் எவ்வாறு எடுபடுகிறது என்பது பொறுத்திருந்து கவனிக்கும். இந்த ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்திலே வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது, ஸ்டாலின் வந்து ஓப்பனாவே ஒரு இடத்துல சொல்றாரு, ராகுல் காந்தியே வருக, இந்தியாவிற்கு விடியல் தருக அப்படின்னு நாசுக்கா சொல்றாரு. ஆனால் அந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கறது? இப்போ ஓப்பனா ஸ்டாலினே சொல்லிட்டாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வராரா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அரசியல்ல சூசகமா இந்திராவே வருவ, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வந்து திமுக குரல் கொடுத்தது. அதே திமுக வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட இருந்த பழைய கால வரலாறு, கசப்பு, மனக்குமுறல் இதெல்லாம் மறந்துட்டு ராகுல் காந்தி வாங்க நிலையான ஆட்சி தாங்க அப்படின்றது தான் அவர் கிட்டத்தட்ட சொல்கிறார். அப்போ இதற்கு என்ன பொருள்னா நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது சொல்கிறார். எனக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, இவ்வளோ சொல்கிறவர் அதில் என்ன புடி வச்சு சொல்கிறது? கோயம்புத்தூரில் நிற்கிறவர் பிரதமர் பார்த்துக்கங்க, முதல்ல தமிழகத்துக்கு தான் வந்திருக்கிறார், நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை விதைச்சிடும். ராகுல் காந்தி வந்து ஒரு ஊழல்வாதியோ இல்லை வந்து ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது, அவர் வந்து ஒரு மட்டமான மனிதர் அப்படின்ற ஒரு பேசுபொருள்லாம் இல்லை. என்ன ஒரு ஆக்ரோஷமான அரசியலை பண்ண மாட்டேன்றார். ஒரு சில நேரத்தில் வந்து சூட்சமங்கள் தெரியறதில்ல, அரசியல் சூட்சமங்கள் தெரியறதில்ல, நேராக செல்கிறார். இந்த சைடில் போகிறது குறுக்கில் போகிறது அரசியல் பண்ணுறதுலாம் தெரியல. அதானியும் பொழுதுக்கும் எதுக்குறாரு. இதே அதானிக்கு அவரும் ஜால்ரா போட்டு வணக்கம் வச்சா காங்கிரஸ் ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில முதலமைச்சர்கள் போய் அதானியை பார்க்கறது உண்டு, நீங்கள் வந்து இங்கே கடையை தரங்கன்னு கூப்பிடுறது உண்டு. ஆனாலும் தலைவர் வந்து எதிர்க்கிறார். இப்போ நாளைக்கு அதானியும் ராகுல் காந்தியும் சிரித்து பேசுகிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்தால் ஊர் வண்ட வண்டியாக கேள்வி கேட்கும். அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் சொல்கிறார் அதானியை பற்றி கேள்வி கேட்டதான் பதவியே போச்சுன்றார்.
அப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியாக வெளிப்படைத்தன்மை இருக்கிற ஒரு நபரை நாளைக்கு விமர்சனம் 1000 விமர்சனம் வரும். ராகுல் காந்தி தோத்து கூட போட்டோம். ஆனால் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினாரு அப்படின்னும் பொழுது என்ன ஆகுனா, தெற்குல இருந்து வர அந்த குரல்ன்றது அது ஒரு பேசு பொருளாக போகும். பஞ்சாயத்து வரும், மம்தா பானர்ஜி கடுப்பாவாங்க, கெஜ்ரிவால் கோவப்படுவார், ஹேமந்த் சோரன் நீங்களா எப்படி முடிவு எடுப்பீங்கன்னு மகுடம் சூட்டும் விழாவை போல தெரியுது இது. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, விழா அதாவதுங்க முதலமைச்சரோ பிரதமரோ என்பது பதவி என்பது அது வரும்போது வரட்டும். அந்த தோரணை எங்கே? அந்த அந்த இது இதெல்லாமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புகள். அப்போ அந்த தோரணை முன்கூட்டியே வந்து விடணும். நான் உங்கள் முன்னாடி வந்து ராகுல் காந்தியை சும்மாலாம் கூட்டின்னு வரல, பிரதமர் நிறுத்தி இருக்கிறீங்க கோவை மக்களுக்கு முன்னாடி, பார்த்துக்கோங்க இவரை, உங்களுக்கு எதனா தேவை, உங்களுக்கு எதனா பிரச்சனைனா இவர் செய்யலைன்னா நான் கேட்பேன் அப்போ அப்படின்னு சொல்லணும். அது வந்து பண்ணியிருந்தாருன்னா தலைப்பு செய்தி மாறும். ஒட்டுமொத்த இந்தியா பிரகாரம் திமுக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஏற்றுக்கொண்டது, ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லாமல் சொல்லிட்டார் முதல்வர் ஸ்டாலின் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாயத்து பிரச்சனைலாம் வரும். அப்போ நாங்கள்லாம் யார், நாங்கள் பிரதமர் இல்லையா? பாருங்க, என் கட்சி 40 சீட்டு ஜெயிக்க போகிறதுன்னா ஏன் 40 சீட்டு காங்கிரஸ் சேர்த்து ராகுல் காந்திக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னார்னா அடுத்த நிலைமைக்கு போயிடுவார். இதையே தான் ஒரு காலத்தில் கலைஞர் அவர்கள் செய்தார். கலைஞர் அவர்கள் அன்றைக்கி செய்த காரணத்தினாலையும் உங்களுக்கு ஆந்திராவில் வந்து அப்போ இவர் இருந்தார், ராஜசேகர் ரெட்டி இருந்தார், ஒய்எஸ்ஆரும் கலைஞரும் சேர்ந்து இந்த தென்னிந்தியாவிலேருந்து இங்கே ஒரு 40 அங்கே ஒரு 40 அந்த கொடுத்த அந்த 80 கொடுத்த அந்த தைரியத்தில் தான் UPA 1 UPA 2 அன்றைக்கி வந்துச்சு ஆட்சி. அப்போ புரிஞ்சுக்கணும், கடந்த கால வரலாறுல நம் தலைவர்கள் எப்படி இருந்திருக்காங்க, தென்னிந்தியர்கள் எப்படி சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு அதையே வந்து எடுத்து உடைச்சாங்க அப்படின்னா, இல்லை அதையே முன்னிறுத்தினாங்கன்னா ராகுல் காந்திக்கு கிடைக்க வேண்டிய அந்த பக்கபலம், ராகுல் காந்திக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆரவாரம், ராகுல் காந்திக்கு கிடைக்க வேண்டிய அந்த தன்னம்பிக்கை, நம்பிக்கை எல்லாமே இன்னும் பெருசாகும். இப்போ தமிழகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், பிரதமர் வேட்பாளர் இவர் தான், இன்னும் 10 நாள் தான் இருக்குது, நான் சொல்கிறேன், அறிவிக்கிறேன். பிரச்சனை யாருக்குன்னா இருக்கா? RJDக்கு பிரச்சனை இருக்கா? சொல்லுங்கள், பேசுவோம். நான் பேசுகிறேன். ராகுல் காந்தி போயிட்டு எல்லார்கிட்டையும் போய் வீடு வீடாக போய் மாநிலம் போயிட்டு என்ன பிரதமர் ஆக்குங்க கேட்க முடியாது. கேட்கக்கூடிய நபரும் அல்ல. பதவிக்காக ஆசைப்படாமல் அவர் வந்து பதவியிலேருந்து ஓடி ஒளிகிற ஒரு நபர் தான் ராகுல் காந்தி. ஏன்னா பதவியை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பதவி வேணான்னு கூட நினைக்கலாம், இல்லை அந்த பதவி ஆசை கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ பதவி ஆசை யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்கள தான் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். திரு ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யணும். பதவி ஆசை விரும்பாமல் அவர் இருக்கலாம், ஆனால் பதவி கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். வி ஹவ் ஆல்வேஸ் பிளேட் கிங் மேக்கர் பொசிஷன். காமராஜரை இந்த இந்திய திருநாட்டுக்கு தந்தது தமிழக மக்கள், தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து நிறைய நேரத்தில் தமிழ்நாடு தீர்மானிச்சிருக்கு. அப்போ ஒரு கிங் மேக்கர் பொசிஷனாக நிறைய நேரத்தில் இருந்திருக்கிறோம். கலைஞர் இருந்திருக்கிறாரு, காமராஜர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த பொசிஷன் எடுக்க மாட்டேன்றாருன்னு தான் எனக்கு ஒரு சின்ன டவுட். போறீங்க, முழுசாக பண்ணிவிடுங்க, அதை முழுசாக சொல்லுங்கள், இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இது ஒரு பேசு பொருளாக அடுத்து பீகாரில் வரும். நீங்கள் சொன்ன உடனே RJD பார்ப்பார், வந்துட்டார், நாங்கள் வந்து சும்மா நிறுத்தலை, ஏதோ எங்கள் பிரதமர் கேட்குறீங்களா, யார் பிரதமர் வேட்பாளர், ஏதோ பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நேருவோட வம்சம் வாரிசு, யாராக இருந்தாலும் கேள்வி கேட்குற ஆள், விவசாயிகளுக்கு வந்து காசை வந்து வரி இல்லாத விவசாயத்துக்கு வழி விடுறன்றாரு, அக்னிபத்து இராணுவத்தில் வேலைக்கெல்லாம் வந்து சேரதில் பிரச்சனையாச்சுல, அதை இவர் தான் சொல்லியிருக்காரு, இவர் பிரதமர் வந்தால் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும், இவர் செய்யலைன்னா நான் கேட்பேன். RJD தலைவர் நிதிஷ்குமார் எங்களை துரோகம் பண்ணிட்டு போனார், அந்த நிதிஷ்குமாருக்கும் சேர்த்து நான் அரசியல் பண்ணுவேன். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக மாறும். அப்புறம் எல்லாருமே ஒத்திக்கிட்டதுக்கு அப்புறம் மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்க, நான் பிரதமர் அப்படின்னு சொல்ல முடியாது, ராகுல் காந்திக்கு வாழ்த்து அப்படின்ற அந்த நிலைமைக்கு வருவோம். அப்புறம் சமாஜ்வாடி கட்சிக்கு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் ஆகணுன்றதா அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு, சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவோட நிலைப்பாடு. ஒரு 2 மாநிலம் 3 மாநிலம் சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லை ராகுல் காந்தி வந்தால் நன்றாக இருக்கும். அப்போ பேசு பொருளாக மாற்ற வேண்டும். உங்களை மக்கள் சிந்திக்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரதமர் வந்தால் என்ன ஆகும், ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், ராகுல் காந்தியை மையமாக வைக்கும்போது என்ன ஆகிடும்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு கூட்டணி வரும். போய் கெஜ்ரிவாலை ஜெயிலில் போய் பாருங்கள், நாங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், நல்ல முடிவு தான், மத்தியத்தில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மேபி ஒரு துணை பிரதமராக வரலாம், இல்லை வந்து ஒரு முக்கிய ஹோம் மினிஸ்டராக அமித்ஷா இருக்கிற இடத்துல நீங்கள் வரலாம், இதுக்கு ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை பேச சொன்னால் ஆம் ஆத்மி கட்சி சொல்லும், ராகுல் காந்தி இஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு பிரதமர், நாளைக்கு இந்தியாவுக்கு பிரதமர் கெஜ்ரிவால் இந்தியில் பேசினார்னா அது ஒட்டுமொத்த இந்தி பிரதிபலிப்பு. அவ்வாறு தேர்தலை வந்து நகர்த்த வேண்டும், வியூகங்களை அமைக்க வேண்டும். அப்போ நீங்கள் இந்த பாதி சொல்லிட்டு விடும்போது என்ன ஆகிடும்னா அந்த வியூகம் வந்து நகராது. அதனால தான் வந்து ஏன்னா திமுக அவர் வந்து உங்களை அண்ணன்னு கூப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாரையும் வந்து பிரதர்லாம் கூப்பிட்றதுல ஐ டோன்ட் கால் எவ்ரி பர்சன் ஆஸ் மை பிரதரா அப்படின்றாரு. ஒரு ஷார்ப்போட, ஒரு ஆட்டிடியூடோட, ஒரு ஸ்க்ரூட்னஸோட ராகுல் காந்தி சொல்கிறார். அப்போ
தம்பின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் மேலே ஏற்றி விடாமல் வேறு யார் ஏற்றி விடுவா? ஆசை இல்லை, அதிகாரம் பற்றி ஒரு பெரிய சிந்தனை இல்லை, ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பாதி பார்ட் டைம் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. அதை யார் சரி பண்ணி யார் அது மேலே ஏற்றி விடணும்? தென்னகத்துக்கு அந்த அந்த ஒரு ஒரு இடம் இல்லையா, அதை செய்யணும்ல. அது வந்து சரியாக செய்யலை, கொஞ்சம் கோட்டை விடுறாங்களோன்ற ஒரு ஐயம் எனக்கு. ராகுல் டிக்ளேர் பண்றாரு இல்லையா, இது தத்துவ போர்னு சொல்றாரு. இது பெரியார், அண்ணா, கலைஞர், காமராஜர் எல்லாம் கோட் பண்றாரு. அப்போ இது வட இந்தியால எப்பயுமே வந்து ராகுல் காந்தியுடைய பிரச்சாரமோ இல்ல எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை வந்து அந்த இடத்துல பேச மாட்டாங்க, வட மாநிலத்துல தான் அதிகமா பேசப்படும். இப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்றது இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் தான் எதிரி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பெரியாரை கோட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நல்ல பிரச்சாரங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துறதுக்கு போதிய ஒரு பிரச்சாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பார்வையில் கிடையாது. அண்ணா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கைடு மாதிரி. நீங்கள் 2 பேர் உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சுன்னாவே நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். ஒன்று ஐயா திருவள்ளுவர், அவர் 2 வரியில் எல்லாத்துக்கும் விடை கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம தாத்தா. அதுக்கடுத்து வந்து அறிஞர் அண்ணா. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்கிட்ட போ, மக்கள் உனக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பாங்க, அந்த அரசியலை வச்சு நீ அரசியல் பண்ணு, உன்னை மக்கள் நல்லா பார்த்துக்குருவாங்க. இதுதான் அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தது. இப்போது சித்தாந்தம், கொள்கை அப்படின்னும் போது என்ன ஆகுனா, எல்லாருமே வந்து புஸ்தகம் படிக்கிறதோ இல்லை செய்தித்தாள் வாசிக்கிறதோ அப்படி கிடையாது. இது வந்து அடுத்த வேகமான ஒரு தலைமுறை. அப்போ அவங்களுக்கு புரிகிற வகையில், எளிய வகையில் நீங்கள் வந்து அந்த அரசியலை சொல்லணும். இப்போது பெரியாரை பற்றி பேசுகிறதுனாலையோ அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறதுனாலையோ அது மேடை பேச்சுக்கு அலங்காரமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணோன்னா, ஒரு 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 ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிடும்போது அங்கே வந்து வெளியில் நின்று தெண்டு பிரசுரம் கொடுக்கணும். நீங்கள் சாப்பிட்ட இட்லி விலை 38 ரூபா தான், அதில் 8 ரூபா வந்து மோடிக்கு போகுது. சட்னி அரைச்சவர் உள்ளே இருக்கார், அதில் வேக வச்சு அதை கஷ்டப்பட்டு உழைச்சவர் உள்ளே இருக்கார், அதுக்கு பொருள் போட்ட முதலாளி கல்லால் இருக்கார், இதுக்கு காசு கொடுத்து நீங்கள் வெளியில் என் கூட நிற்கிறீங்க, இதில் எதுக்கு 8 ரூபா வரி வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கணும்? இதற்கு முன்னாடி இப்படி அவல நிலை இல்லை. வெள்ளக்காரன் பீரியட்லேயுமே நம்ம வந்து சாப்பாடுன்றது பண்டை மாற்று மொழியில் இலவசமாக கொடுத்து இனாமாக வாங்கிட்டு இருந்த ஒரு பண்பு, அந்த பண்பையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்தீங்கன்னா அப்போ மக்களுக்கு அது இன்னும் எளிய முறையில் புரியும். நீங்கள் அங்கே போயிட்டு சனாதனம், திராவிடம், இந்துத்துவம், பார்ப்பீனியம் அப்படின்னு பேசுறது அந்த காலம் முடிந்து போயிட்டு. ஃபோன் வாங்குறாங்களா, ஃபோன் கடைக்கு வெளியில் போயிட்டு வந்தோடனே அவங்க பில்லை வாங்கிட்டு ஒரு 10 பேர், எப்பா இந்த ஃபோன் விலை ஒரு 8000 ரூபா தான்ப்பா, இதில் 2500 ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் போகுது, ஸ்டேட்டுக்கு இவ்வளோ போகுது, சென்டருக்கு இவ்வளோ போகுது, இதில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கான், இந்த ஃபோன் டொயின் அமுக்கிறீல்ல, இது விலை 8000 ரூபா தான், ஆனால் இவங்க விலை ஏற்றி விற்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சாரம். அப்போது இந்த பெட்ரோல் பங்க்கு, சிலிண்டர், அப்புறம் படிப்பு, கல்வியில் எதுக்கு இவ்வளோ ப்ரைவேட்டுக்கு காசு கொடுக்குறோம், என்ன ஏது, ஏன் வரி தீவிரவாதம் என்ன, எதனால் அறிஞர் அண்ணா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அப்புறம் மொழி உணர்வுனா என்ன, அதெல்லாம் பின்னாடி வர வேண்டிய விஷயங்கள். முதல்ல வந்து இது சித்தாந்த போர், இது வந்து கொள்கை ரீதியான போர்னு சொல்கிறத விட இது வாழ்வாதார ரீதியான போர், இது சுதந்திரத்துக்கு உண்டான போர். சுதந்திரம் என்ன வந்துச்சு? சுதந்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அவன் வந்து நம்மளை உழைக்க சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து வரியை கேட்குறான், வரியெல்லாம் கொடுக்க முடியாது, இது துட்டு அங்கே வந்துச்சு. அன்னைக்கு அந்த வரி பிரச்சனை, சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோம்னா சாதி மறந்து போச்சு, மதம் மறந்து போச்சு, எல்லாம் இனம் எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒத்துமொத்தமாக இந்தியான்ற மாதிரி வந்தாங்க. அதனால தான் இது சித்தாந்த ரீதி, கொள்கை ரீதின்றதை பேசுறத விட இது வந்து ஒரு சுதந்திரத்துக்கு உண்டான ஒரு போர், இது வந்து மக்கள் பிரச்சனைக்கு உண்டான, மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு போர் அப்படின்ற மாதிரி பேசும். இது வந்து இந்த போர் வந்து உங்களுக்காக நான் போடுறேன், சித்தாந்தம் கொள்கை இருக்கட்டும், கடைசியில் பேசுங்க. ஆனால் மோடி அதை கையில் எடுக்கிறாரு இல்லையா, அதாவது இப்போ இங்கே வந்து உணவு பழக்க வழக்கம் அதாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு மாற்றாக ஜம்மு காஷ்மீரில் மோடி பேசுகிறாரு, இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒரு புனிதமான மாதத்தில் கறி சாப்பிட்றாங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ளும் போது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? இல்லை, அதை வந்து நீங்கள் கடந்து போகணும். ஒருத்தரோட உணவு என்பது எப்பொழுதும் அது தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னும் பொழுது, அவர் சொல்கிறாங்க அப்படின்னும் போது கீழே இருப்பாங்கள்ல கட்சிக்காரர்கள், அவங்க தான் அதுக்கு பேசணும். ராகுல் காந்தி வந்து அவங்க எதுக்கு அவங்க சூஸ் பண்ணி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சர்ச்சையோ இல்லை மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல். அது அந்த அரசியலை நீங்கள் எடுக்கும் பொழுது அவங்க என்னன்றுவாங்க, பாருங்க இந்துக்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, நான் இதை தான் சொன்னேன், இந்து மதத்தை எதிர்க்கிறாங்கன்னு அங்கே போயிடுவாங்க. உணவுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் எல்லா பஸ்ஸும் எங்கே போய் நிற்கும், இந்து மதத்துக்கு போய் நின்றோம். இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டு, சரி ரைட்டு ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்கள பற்றி பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணோம், வெங்காயத்தை தலைமையில் வச்சுக்கிட்டு தெருவா பிரச்சாரம் பண்ணோம். வெங்காய விலை ஏறும்போது, தக்காளி விலை ஏறும்போது, அப்போ இந்த மாதிரி வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் ஏற்றி பேசிட்டீங்கனாலுமே, இன்றைக்கி நெய் இருக்குது, சரி நெய் ரொம்ப புனிதமானது, பசுமாட்டிலேருந்து வருது, எல்லாம் ரைட்டு, நெய் விலை என்ன? யாருன்னா இன்றைக்கி நெய் ஊற்றி சாப்பாடு போட்டு சாப்பிட முடியுமா?
குழந்தைகளுக்கு வந்து ஒரு காலத்து குழந்தை ஒரு வீட்டில் இருந்ததுன்னா நெய் வந்து அதிகமாக இருக்கும். இன்னைக்கு யாருன்னா நான் லிட்டராகவே வச்சுட்டு இருக்காங்க வெயில. எல்லாம் 50 கிராம் டப்பாலையும் 100 கிராம் டப்பாலையும் வைக்கிறாங்க. இது எதனால் வருது? எதனால் இவங்களால மக்களால் வாங்க முடியல? எதனால் அவங்களுக்கு அது அது வந்து சைவமோ இல்லை அசைவமோ எதையுமே வாங்கி சாப்பிட முடியாமல் நிலைமை இருக்குது. அப்போ அதை பேசணும். இவங்க எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாங்கன்றதை அவங்க அவங்க ஆசைப்படுற அந்த அரசியலை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க மதவாதம் பற்றி பேசுகிறாங்க, உணவு பழக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ராகுல் காந்தி பேசாமல் அதில் கீழே இருப்பாங்கல்ல. ஆமாங்க, கரெக்டு தாங்க, ஆமாம் கறி தான் சாப்பிட்றோம், ஆக்சுவலாக எல்லா நாளும் சாப்பிட்ணுன்னு தான் ஆசை, பட் பாவிங்க விலைவாசி விற்கிறீங்க, ஆட்டுக்கறி விலை ஒரு நாளைக்கு 800 850 ரூபா, அதுவும் ரம்ஜான் தீபாவளிலாம் வந்தால் 900 ரூபா போதுங்க, முடியல. அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆட்சி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி கூட சாப்பிடுவோம், ஏன் ஒரு மாதம் சாப்பிடணும்? அதாவதுங்க யார் எதை யாரை வந்து பல்லி பூரா பாம்பை பிடிச்சி சாப்பிடல சைனா மாதிரி. சைனாவில் அவ்வளோ விஷயம் நடக்குது, அதை பற்றி மூச்சு பேச்சே இல்லை, கப்சுப்புன்னு இருக்கிறோம். இப்போ யார் ஆட்டுக்கறி சாப்பிட்றான்றது தான் பிரச்சனையா, இல்லை அருணாச்சல் பிரதேசத்தில் 30 இடத்துக்கு பேரை வச்சுருக்கிறாங்களா அது பிரச்சனையா? அப்போ எது பிரச்சனைன்றதை நீங்கள் தள்ளி விட்டுட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்க பார்க்குறீங்க. அதற்கு பதில் கொடுக்கும்போது இல்லை அதற்கு எதிர்வினை கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா கடைசியில் அந்த பிரச்சனை ஆட்டுக்கறி பிரச்சனை வந்து நின்றும். அண்ணாவை பற்றி மேற்கோள் காட்டி சொன்னீங்க. அண்ணா வழியில் தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் நடந்து மக்கள்கிட்ட போய் மக்களுடைய குரலை கேட்டு அதன் வடிவத்தை தான் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அதுதான் ஹீரோ. இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அது நம்ம பார்க்கப்படும் நினைக்கிறீங்களா வட மாநிலங்கள்ல, இங்கேயும் சரி? அதாவதுங்க ஒரு அருமையான ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒரு 3-4 விஷயத்தில் வந்து கொஞ்சம் மட்டமாக நடந்திருக்கிறாங்க. எது அருமையாக இருக்குது, எதில் வந்து ஒரு ஒரு மோசமாக நடந்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. சுங்கவரி என்பதை பற்றி பேசும்பொழுது முழு சுங்கவரியையும் வந்து ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செய்யலை. அதில் வந்து ஒரு ஓர வஞ்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை பற்றி விவாதம் பண்ணி இதை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றாங்க. பாதிக்கப்படுறது நாங்கள், எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க, நாங்கள் ஓட்டு போடணுன்னா எங்களுக்கு அந்த வரி இருக்கக்கூடாது. ஒரு வண்டி நான் வாங்குறேன், ஒரு பைக் வாங்குறேன், இல்லை கார் வாங்குறேன்னா எத்தனை இடத்துல நான் அழுவேன். அதை வாங்கும்போது வரி, அதுக்கு பெட்ரோல் போட்டால் வரி, டீசல் போட்டால் வரி, அதுக்கு டயர் மாற்றினா வரி, அந்த அந்த வண்டி இருக்கிறவரெல்லாம் அதுக்கு வரி கட்டணும். நான் சர்வீஸுக்கு போகும்போதெல்லாம் இது இல்லாமல் இன்சூரன்ஸுக்கு வரி, அது இல்லாமல் வந்து அதிலே தேர்ட் பார்ட்டி இல்லை வேறு எதனா டாப்அப் பண்ணால் அதுக்கு தனியாக வரி, அது இல்லாமல் செஸ் வேறு இருக்குது பெட்ரோல் டீசலுக்கு. அப்போ ஒரு ஒத்த வண்டியை வச்சு ஒத்த போக்குவரத்தை வச்சு ஒருத்தனை எவ்வளோ தளவு மொட்டை அடிப்பீங்க, எவ்வளோ தளவு ரத்தம் உருவீங்க? அதில் என்ன பின்னாடி பரிசீலனை பண்ணணும். திமுக கூட்டணியில் சொல்லியிருக்காங்கல்ல மொத்தமாக ரத்து பண்ணுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீட்டு விலக்கு தமிழகத்துக்கோ இல்லை மாநிலத்துக்கோ, தமிழகம்னு சொல்ல மாநிலங்களுக்கு வேணும்னா ரத்துன்னு சொல்லுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் ரத்து. பள்ளிக்கூட மாணவர்களை படிக்க வைக்கிறது அந்தந்த மாநிலத்தோட கடமை. உன் கடமை நீ செய், அந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். உங்களுக்குள்ளே போட்டி போட்டு எது முதன்மை மாநிலம் எது நல்லா வருதோ நீங்கள் வாங்க, எங்கள் வேலை அது இல்லை. மருத்துவக் கல்லூரி கட்டணமாக நான் பணம் தரேன், இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணமாக நான் பணம் தரேன், இல்லை உன் படத்தில் நீயே கட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தோட கல்வியை நல்லா பண்ணுங்க. படிப்படியாக தனியார் கல்லூரிகள்லாம் மூடப்படும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் அங்கே வரலை. அப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சி தவற விட்டதாக பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஒரு ஓர வஞ்சனை இருக்குது. அது வந்து கிளியர் கட்டாக இல்லை. ஏன்னா இவங்களுமே வந்து அந்த பாஜக மனநிலையில் இருந்தவர்கள் தான். வரியை இவங்க தான் போட்டு விட்டது, அதிகமாகலாம் கட்டினது. அப்போ அது வந்து ஒரு மக்களுக்கு எதிராக இன்னும் அவங்க முழுசாக மாறவில்லையோ அப்படின்ற அந்த ஒரு பத்திரிகைக்காரர் எனக்கு ஒரு ஐயா இருக்குது. இப்போ ஏன் அது ஹீரோ அடிப்படையில் ஒரு 4 விஷயத்தை வந்து அது அட்டென்ட் பண்ணுது. முதல்ல வந்து பெண்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி உரிமை அப்படின்னா பணம் கொடுக்கறது, பெண்களுக்கு வேலை கொடுக்கறது, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெண்கள் ஏன் நம்ம எடுத்தோன்னே பெண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா நம்ம நாட்டில் வந்து சராசரியாக 50% பேர் வந்து பெண்கள். அப்போ ஒரு 50% பேரோட பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்வு காணணும்னு ஏதோ ஒரு வாக்குறுதிகள் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த வாக்குறுதிகள் ஒரு நம்பிக்கை தான். அது இன்னைக்கு தேர்தல் திட்டமாக வரல. மாதம் 8500 ரூபா கொடுக்கறது அப்படின்றது அறிவுபூர்வமான வாக்குறுதியே கிடையாதுன்னு பாஜகவினர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, சாத்தியமே கிடையாது அப்படின்னு. இல்லை அது அப்படி தானே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 8500 கோட் பண்ணுங்க. சாத்தியம் இல்லைனா சரி வேணாம், சாத்தியம் எவ்வளோ, 2000 ரூபா இருக்கும்ல. இப்போ அதாவதுங்க மேலை நாடுகளில் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார், வயது முதிர்வாயிடுச்சுன்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, ரைட்டா? அந்த ஊர்லேயே 28% 40% வரி கிடையாது, போட்ட விஷயத்துக்கே வரி கிடையாது. இந்த ஊரில் தான் வந்து அதிகமாக இருக்குது வரி. அப்போது இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இன்கம் டேக்ஸ். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், 50,000 ரூபா வருமானம் வருது அவருக்கு மாதம், இல்லை வந்து ஒரு 50,000 கையில் வருது, அவருக்கு சம்பளன்றது ஒரு 70,000 வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ரூபா வந்து பிடிமானம்,
கடன் வச்சிருக்கிறாரு, பிஎஃப் காஸ்ட்லாம் போயிடுது. ஆனால் அவருக்கு வரி வந்து 70,000 ரூபாய்க்கு தான் அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுவார். அவர் கடன் வாங்கியிருக்காரு பாருங்க, கடனுக்குன்னு எதுவும் சலுகை கிடையாது. அவர் ஏன் கடன் வாங்கினாரு? ஏதோ ஒரு பொருள் வாங்கினாரு. அந்த அந்த கடனில் வாங்கின போதும் கடனில் வாங்கின பொருளுக்கும் அவர் வரியை கட்டியிருக்காரு. அப்போ அதுக்கும் ஒரு வரியை கட்டுறாரு. அப்புறமா வந்து நீங்கள் வந்து அவருக்கு சம்பளம் கொடுக்கும்போதே நீங்கள் வரியை கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் ஹோட்டல்லையோ எங்கேயோ போய் வெளியில் செலவு பண்ணால் திருப்பியும் அவர் வரியை கட்டுறாரு. அப்போது முதல்ல சம்பளத்துக்கு நீங்கள் வரி, அதாவது எனக்கு ஒரு 70,000 ரூபா சம்பளம்னா 70,000 ரூபாய்க்கு என்ன வரியை பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் அப்புறம் பண்ணுற செலவுக்கும் வரி. அது இல்லாமல் நான் வந்து வேறு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளில் வரி வந்து லாபம் உங்களுக்கு வருது. அப்போ இது சுற்றி சுற்றி இருக்குல்ல. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டணும். இது வந்து அப்போ பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தெரியுங்க, பெண்களுக்கு முன்னுரிமை தெரியுங்க, வரி சலுகைகள் தெரியுங்க, ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் திருப்பி மாற்றுறோம் அப்படின்னும் போது என்ன ஆகிடுனா, ஒரு பெரும்பான்மையினரோட மக்களோட பிரச்சனை சரி செய்யப்படும். அப்போ அந்த 8,000 ரூபா பணம் கொடுக்கறது, மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறது அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியடில், அப்புறம் 1,00,000 ரூபா வரலாம் வந்து பெண்களுக்கு வந்து மகாலட்சுமி திட்டத்தில் கொடுக்குறது. அப்போ ஜனங்களோட கையில் பணத்தை கொடுக்குறது அப்படின்ற போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்தும். ஒரு அரசாங்கத்தோட கடமையும் கூட அது. இது பார்வை. 2வது அக்னிபத். இப்போ நிறைய மாநிலத்தில் வந்து இராணுவத்தில் சேரணுன்றது அவங்களோட ஒரு ஈடுபாடு. அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. சமாஜ்வாடி கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அக்னிபத்தை வந்து நாங்கள் வந்து முற்றிலும் எதிர்ப்போம், இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் சமாஜ்வாடி கட்சியும் சொல்லியிருக்குது. இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்னன்னா, இந்த பட்டாளத்துக்கு போகணுன்றவங்களும் அவங்கக்கிட்ட அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்கள் பிரச்சனைக்கு வந்துட்டு அந்த டீசல் மானியத்தை வந்து நாங்கள் கூட கொடுப்போம், டீசல் அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மீனவர் பிரச்சனைக்கும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கொள்முதல் பரிசு உறுதி செய்யப்படும், கொள்முதல் காசு அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் கட்டக்கூடிய அந்த ஜிஎஸ்டி இருக்காது. விவசாயிகள் வேளாண் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி முழுவதும் விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விவசாயி பிரச்சனையை இது பண்ணுறாங்க, மாணவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, பெண்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, வியாபாரிகள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் இளைஞர்களோட வேலைவாய்ப்பு, இராணுவ விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ பேசும்போது அப்போ இந்த தேர்தல் அறிக்கையானது ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டானது. இதுக்குள்ளே சமூக நீதி இருக்குது, இதுக்குள்ளே மாநில சுயாட்சி இருக்குது, இதுக்குள்ளே தமிழ் ஆட்சி மொழியாக வரணும், அந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குது இந்திய கூட்டணியிலேருந்து. அதெல்லாம் 2வது, அதெல்லாம் அப்புறம். முதல்ல வந்து நாம் படிக்கணும். நான் வந்து நல்லா தூங்குறது, நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும், அதுக்கு வரி கம்மியாக இருக்கணும், வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு இருக்கணும், உணவு ஒரு தங்கு தடை இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் உத்தரவாதம் செய்கிறது தான் இந்த மாநில இந்த தேர்தல் வாக்குறுதி. அதனால தான் அதை வந்து ஹீரோன்னு வந்து இந்த கட்சிகள் சொல்கிறாங்க. ஒரு பொறி வச்சு ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஸ்டாலின். அதாவது 6,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடியதா இருந்துச்சு கோவைக்கு. ஆனால் வந்து பாஜக அதை மிரட்டி குஜராத் மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஏன் ரகசியமா சொன்னாரு? இன்னொரு புறம் அதை வெளிப்படையா சொல்லல, என்ன பிரச்சனை? வெளிப்படையாக சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து பொறி வச்சு இல்லை, இது வந்து ஒரு உச்சக்கட்ட ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மீது திமுக வந்து வைத்துள்ள குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை, இதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படின்ற அந்த 2வது கேள்வி. இது என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டுனா, ஒரு நாட்டுக்கு இல்லை ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்த, இப்போ ஆந்திரா கவர்மெண்ட் இருக்குது பக்கத்துலேயே, அவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ இடம் தராங்க இனாமா, நான் அதை விட 500 ஏக்கரா கூட தரேன். அவங்க கரண்ட் வந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு தராங்க, நான் கரண்ட் உங்களுக்கு 3 ரூபாய்க்கு தரேன். அவங்க வந்து உங்களுக்கு வரி வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடுவாங்க, நான் 2 வருஷத்துக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸே போட மாட்டேன், தண்ணி இனாமா தரேன், நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி ஆந்திராவோ கர்நாடகாவோ கூப்பிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது வந்து 2 முதல்வர்களுக்குள்ளே உள்ள சண்டை, 2 மாநிலத்துக்குள்ள சண்டை. அந்த அந்நிய வருவாயை வந்து வெளி மாநிலத்திலேருந்து வர வருவாயோ இல்லை வேறு நாட்டிலேருந்து வர வருவாயை வந்து யார் ஈர்க்கிறதுன்றது நடக்கிற போட்டா போட்டியில் எது அதிக சலுகைகள் கொடுக்கோ அது வென்றெழும், அந்த ஊருக்கு அந்த நல்லது போகும், வேலை வாய்ப்புகள் போகும். இங்கே என்ன பிரச்சனைனா, தமிழகத்துக்குள்ள ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குது, அங்கே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு ஆள் இருக்குது, படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க, செமிகண்டக்டரை பற்றி அவங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது, அதனால் இந்த மாநிலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மனசில் வச்சு ஒரு நிறுவனம் வருது. கிட்டத்தட்ட அவர் வந்து வேதாந்தாவை குறிவைத்து சொல்கிறாருன்னு நினைக்கிற செமிகண்டக்டர், எனக்கு தெரியல, என்னோட கணிப்பு. ஏன்னா அவங்க தான் இந்த செமிகண்டக்டர் சொல்கிறாங்க, வேதாந்தாவா டாட்டாவும் சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் குஜராத்தில் வாங்க அப்படின்னும் பொழுது என்னன்னா, அப்போ மத்திய அரசு வந்து குஜராத்தை வந்து அவங்களோட சொந்த பிள்ளையாகவும் தமிழ்நாட்டை வந்து தாராந்து விட்டுட்டாங்க, வேற ஒரு வீட்டு பிள்ளையாகவும் பார்த்துட்டாங்கன்றதான் நான் புரியுது. பிரதமருக்கு இது அழகில்லை. எப்போ எல்லாம் என் நாடு தான், எல்லாம் என் பிள்ளைங்க தான், நீ கேரளாவில் கடை திறந்துக்கணுமா திறந்துக்க, தமிழ்நாட்டில் திறந்துக்கணுமா திறந்துக்க, ஜம்மு காஷ்மீரில் திறந்துக்கணுமா திறந்துக்க, வெஸ்ட் பெங்காலில் வச்சுக்கணுமா திறந்துக்க. இது மாநில சம்பந்த விஷயம், இது இல்லை நான் வரமாட்டேன். யாருக்கு எங்கே போய் கடை திறக்கணும், எங்கே லாபம் சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சிக்கோங்க. அந்த மாநிலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் அந்த மக்களுக்கு போவோம், அங்கே கொஞ்சம் பண பழக்கம் அதிகமாகனா அது அந்தந்த மாநிலத்துக்கு போகணும், தலையிடக்கூடாது. ஆனால் இவங்க தலையிட்டு இருக்காங்க, அதை தான் அவர் சொல்கிறார்.
எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒரு கம்பெனியை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க வந்து திசை மாற்றிட்டாங்க, இது கோயம்புத்தூருக்கு பண்ண துரோகம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போட்டு உடச்சிட்டார். ஆனால் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் நாசுக்காக சொல்லிட்டார். இதை நாசுக்காக சொல்லாமல் இதை என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பண்ணி போகும்போது என்ன ஆகிடும்னா என்ன பிரச்சனை வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் குஜராத்துக்கு போயிடுச்சு தமிழகத்துக்கு துரோகம்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொழியாக்கம் பண்ணி டெல்லியில் போயிட்டு இல்லை குஜராத்தில் பிஜேபி பிரச்சாரம் பண்ணும்போது தமிழகத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்தியிலே பேசி இந்த ஃபேக்ட்ரி ஃபஸ்ட் இங்கே தான் வரத்துக்கு இருந்தது, அப்புறம் அவங்க போனாங்க, அப்புறம் இது வந்து துரோகன்றாங்க, குஜராத்தி உழைக்க மாட்டியா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடையாதா, உன்னால் இது பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பிரித்து பேசுவாங்க. முதலமைச்சர்கள் பிரித்து பேசலாம், ஏன்னா மாநில சுயாட்சி அங்கே இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றிய அரசு என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒரே கட்சி தானே, நீங்கள் எதுக்கு அந்த விஷயத்தை தலையிட்டீங்க? அதுதான் கேள்வி. அதனால் இவ்வளோ சொன்னதே பெரிய விஷயம். அவரும் முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் என்பது போன தேர்தலை விடவோ இல்லை கடந்த காலத்தை விட நன்றாக பிரச்சாரம் செய்கிறார். திமுக வேட்பாளர்கள் போகிற இடத்துலலாம் வந்து மக்கள் எதிர்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட கெட்ட பேர் இருக்குது, அதையும் நான் மறுக்கலை, அது உண்மைதான். திமுக அரசின் மீது கெட்ட பேர் கொஞ்சம் இருக்குன்னா இருக்குது, அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நேரத்தில் வந்து பிரதமரை எதிர்க்கிறதுலையோ இல்லை பிஜேபியை திட்டுறதுலையோ இல்லை ஒரு தங்கு தடையின்றி அவரோட ஸ்பீச் இருக்குது, டெலிவரி இருக்குது. இது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டெல்லியில் இருக்கிறவங்க அப்படின்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறாரு. இன்னொன்று அந்த நம்பிக்கையை விதைக்கிறார். காங்கிரஸ் கட்சி திருப்பி வரும், இந்த தெற்குல இருந்து போகிற குரல் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், அந்த நம்பிக்கையை விதைக்கிறாரு. அதே மாதிரி மற்ற திமுக தலைவர்களை விட பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்டார் கேண்டிடேட்டாக துண்டா தனியாக இருக்கார் முதலமைச்சர். அவர் போன இடத்துல எங்கேயும் போய் பவுடர் மூஞ்சி பளபளன்னு இருக்கு, இப்போ காசு வந்தது 1000 ரூபான்னு கேட்கல, உரிமை தொகை தாய் வீட்டு காசு கொடுத்தேன், என்னால் இதுதான் முடியும், இதுக்கு மேலேயும் பண்ணணும்னு ஆசை. அது எளிய முறை. ஹம்பிள்னஸ் இஸ் எ குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப்னுவாங்க. ஒரு தலைவனுக்கு எப்பொழுதுமே அந்த இறங்கி போகின்ற அந்த மனப்பான்மையும் மக்களை சேர்த்து செலுத்தக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்கணும். அதை அவர் காட்டுகிறார். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் தான்ன்ற அந்த வார்த்தைக்கு வர்றது கிடையாது. இது உங்களோட ஆட்சி, இது மக்களோட ஆட்சி அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி அதனால எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுறதுனா போகிற இடத்துலலாம் பிரச்சனை, கலெக்டர் ஆஃபீஸில் போனால் அங்கே பிரச்சனை, வேட்புமனு தாக்கலில் பிரச்சனை, அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் முறைக்கிறது, இப்படி பார்க்குறது இந்த வேலையெல்லாம் அதுதான் தலைமை பண்பு என்பது. அப்போ கீழே இருக்க பேச்சாளர்களே சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் ஸ்டாலின் வந்து எங்கள் வாயை கட்டு போட்டார், இல்லைனா நாங்கள் பேசுகிற பேச்சே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கட்டளைகள், இந்த மாதிரி கட்டுக்கோப்பு வந்து தலைமை வந்து கீழே இருக்கவங்களுக்கு போடணும். இப்போ இந்த வேலையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவரோட அந்த பிரச்சார யுக்தி இந்த பீரியடில் வந்து நல்லா பாசிட்டிவாக பேசுகிறார். இன்றைக்கி காலையில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்து ட்வீட்டு போட்டிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை கட்டி பிடிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில். இதுவரையிலும் வந்து நான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. இந்த பிரச்சாரத்தை வந்து ஹி இஸ் ஹேண்ட்லிங் வெரி வெல். இந்த தேர்தலை வந்துட்டு எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா முதலமைச்சர் கொஞ்சம் வயசாயிடுச்சு, மருத்துவத்துக்கு வராரு, அதனால் இந்த தேர்தல் வந்து முழுக்க உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணுவார், உதயநிதி ஸ்டாலின் அதிகமாக பேசப்படுவார்ன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்துச்சு. அதை முறியடித்து விட்டு நான் வந்து கலைஞர் எப்படி வீல் சேர்லேயே இருந்து கடைசி வரலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த ஒரு தன்மைக்கு வந்து அது நான் வந்து வயதானாலும் சரி பிரச்சாரம்னு வரும்பொழுது நான் வந்து எதிர்கட்சிகள் எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும் அப்படி அந்த பிரைம் பொசிஷனை போய் ஸ்டாலின் அவர்கள் ஆடுகிறார். இப்போ நீங்கள் சுட்டி காட்டினது போல 2 விஷயங்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தை விட இப்போ நாட்டில் வந்து சமத்துவமின்மை இருக்குது, சமச்சீரற்ற வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு புறம் நீங்கள் சானிடரி நாப்கின்க்கு கூட வரி விதிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை கேட்டால் திருப்பூரில் பாஜக நிர்வாகிகள் கடுமையாக ஒரு பெண்ணை பேசுகிறதா இருக்கட்டும், அவர்களை வந்து அச்சுறுத்தலாக செய்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வீடியோ பார்க்குற பொழுதே அது பதபதைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு பாஜக போகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? 3 காரணங்கள். மொதல் காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆளுகின்ற அரசு, நாங்கள் வந்து ஒரு அராஜகத்தை கட்ட வைத்தாலோ இல்லை யாரையோ போட்டு தூக்கி போட்டு மிதிச்சா எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கிறா, எங்கள் மீதெல்லாம் நீங்களாம் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற அந்த தைரியம், அந்த திமிரு, அந்த தெனாவிட்டு எடுத்துக்கலாம். இந்த திமிரு தெனாவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த மோசமான மலிவான நிலை எல்லா கட்சியிலும் இருக்குன்றது தான் என்னோட புரிதல். எல்லா கட்சிக்காரர்களுமே வாய்ப்பு கிடைத்தால் சாதாரண மக்களையோ சாமானியர்களோ இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு தன்மை இருக்குது. அப்போ மக்களை வந்து அவர்களும் நீங்கள் சிந்திக்கிற மாதிரியே அவங்க சிந்திக்கணும். இப்போ திமுக என்றால் திமுக தலைமை எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி மக்களும் சிந்திக்கணும். சிந்திக்கலை அப்படின்னா
அங்கே இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலரோ இல்லை கட்சிக்காரர்களோ அவர்களை வந்து அவதூறாக பேசுவாங்க, மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க. இதே அதிமுக காலத்தில் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். யாரோ ஒரு யூடியூபரில் ஒருத்தர் எதனா ஒரு கருத்து சொல்கிறாரு, பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை இருக்குது. அப்போ இது வந்து ஒரு கேன்சர் கட்டி போடுற, அதாவது தீர்வை எண்ணாமல் பிரச்சனையை தீர்க்காம அவங்கள எதிர்த்து பேசுறதுனாலே, அவங்கள அடுக்கு உதைக்கிறதுனாலையோ, அவங்கள திட்டுறதுனாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. இன்னும் 2 எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 8 வழி சாலை ஒரு பிரச்சனை. அதேமாதிரி பரந்தூர் விமான நிலையம் ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் 8 வழி சாலை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்வால்வ்டு, திமுக இன்வால்வ்டு, அதிமுக இன்வால்வ்டு, காங்கிரஸ் கட்சியும் இதை எதிர்த்து வந்து எந்த அறிக்கையும் விடல. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் மீது எதிர்ப்பு இருக்குது. ஆனாலும் அரசியல் கட்சிகளுக்கு அதை செய்யணும். அப்போ மக்கள் அங்கே போராடும் போது இந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவங்க திட்டுறது, அவங்கள வசப்பாடுறது, இல்லை அடிக்க போகிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமை. இது முத பார்வை. 2வது வந்து மக்கள் பிரச்சனை இப்போ இது இருக்குது. அப்போ இப்போ சானிட்டரி நாப்கினுக்கு 18 விழுக்காடோ இல்லை 5 விழுக்காடோ இல்லை 3 விழுக்காடோ வரின்னு ஒரு விழுக்காடு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த 5 விழுக்காடு வரியை வாங்கும்போது இவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க கட்சிக்கிட்ட போயிட்டு சொல்லணும், ஏங்க இது வந்து அவங்கள பாதிக்குது, இது வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வருது, அடிப்படையில் அவங்க தான் ஓட்டு போடணும், நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போடுறதுன்றது நம்ம கட்சிக்கும் நல்லா இல்லை, இன்னொன்று நம்ம மக்களை நம்ம பாதிக்கிறோம் அப்படின்றத தலைமை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அதையும் அவங்க செய்யறதில்ல. 3வது இந்த பிரச்சனையுடைய அடிநாதம் அவர்களுக்கு புரியறதே கிடையாது. இப்போ அந்த பெண்மணி வந்து சானிட்டரி நாப்கின் அவங்களுக்கு ஒண்டி பற்றி பேசலை, ஒட்டுமொத்த பெண்களுக்கு உண்டான ஒரு குரல் அது. இது ஏன் முக்கியமானது, இது ஏன் இன்றியமையானது, அது பெண்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதற்கு கூட நீங்கள் வந்து வரி போடுறீங்க, அதை வந்து கேள்வி கேட்டால் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சாமானியர்களிலிருந்து நீங்கள் அந்நியப்பட்டு போயிருக்கிறீங்க. மக்களோட ஒரு அடிப்படை தேவை கூட புரியாமல் போகிறது இது 3வது பார்வை. மொதல் பார்வை அந்த திமிரு எண்ணோட்டம், நான் என்னை யார் கேள்வி கேட்குறதுன்றது. 2வது வந்து அந்த கட்சி தலைமைகளை போய் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி நீங்கள் தவறான முடிவு எடுத்துட்டீங்க, அதை மாற்றிக்கங்க, அதை திருத்திக்கங்கன்னு சொல்கிற அந்த மனோபான்மை. 3வது வந்து மக்களோட பிரச்சனை புரியாமல் போகிறது. விவசாய பிரச்சனையும் பார்த்தோம். நம்ம 3 சட்ட மசோதாக்கள் வந்த உடனே அதெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம், ஆவறது ஆவட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு எடுத்தது. அப்போ மக்களோட பிரச்சனை புரியாத காரணத்தினால தான் அங்கே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு மேலே அந்த போராட்டமாகி ஒரு சில 100 கணக்கான நபர்கள் அதில் உயிர் போய் போராட்டமாகி கடைசியில் மண்டிட்டு அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கிட்டீங்க. அப்போ மக்கள் பிரச்சனை கடைசியாக தான் உங்களுக்கு அங்கே புரிஞ்சுது. இதுதான் இந்த 3 விஷயங்கள். கேள்வி கேட்டால் இப்போ ஸ்டாலின் கிட்டேயும் பலரும் மக்கள் வந்து கேள்வி கேட்கறத பார்க்க முடியுது. இப்போ காலையில் அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் மக்கள் வந்து கேட்குறாங்க, இந்த 1000 ரூபா உரிமை தொகை வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. அதற்கு வந்து பதில் கொடுக்குறாரு ஸ்டாலின், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து எங்க வீட்டில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க, அப்போ அதான காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாரு. அப்போ சிஎம்ஏ இதை பண்ற பொழுது ஒரு சாதாரண நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனை, அது விளக்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம் பண்றாங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, மனநிலையின் தன்மையை அறிந்து அவ்வாறு நடந்து கொள்வார்கள். அதாவது இப்போ முதல்வர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல அவர் மேயராக வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்த பொழுதும் சரி, இல்லை அவர் மேயராக இருந்தப்போதும் சரி, கலைஞர் அவர்கள் வந்து மேயர் என்பது பொறுப்பு அல்ல, அதாவது பதவி அல்ல, பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இருக்கிற பதவி என்பது அது ஒரு பொறுப்பு. அப்போ ஒரு சாமானியன், அதாவது ஒரு 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 அந்த பெண்மணிக்கு வந்து வேறு எதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்போ இல்லை வந்து முதலமைச்சரை கேள்வி கேட்குற அந்த ஒரு தோரணையோ அந்த கம்பீரமோ இருக்காது. எளிய வாக்காளர், ஒரு பொதுமக்கள், ஒரு பிரஜை, திமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாங்களான்னு கூட உத்தரவாதம் கிடையாது, தெரியாது. அப்போ வந்து ஒரு முதலமைச்சரை வழிமறித்து நின்று கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் ஒரு குரலாக பார்க்கணும். முதலமைச்சரை எப்படி நீங்கள் வழி மறித்து கேள்வி கேட்பீங்க? அது முதலமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக வேணா இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதியை மக்கள் கேள்வி கேட்காம இருந்தால் அது வந்து அவலம். இப்போ நாளைக்கு யார் வேணால் ஒரு பிரதிநிதியாக ஆகலாம். அந்த பிரதிநிதியை மக்கள் வந்து வழிமறித்து என்ன கேள்வி கேட்டாலும் தகும். அது நியாயமான முறையில் ஒரு 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 ஏடாகூடமாக பேசாமல் ஒரு மாண்போட, ஐயா இந்த மாதிரி திட்டம் சொன்னீங்க, எனக்கு 1000 ரூபா வரும்னு சொன்னீங்க, அது வரல ஏன் அப்படின்னு கேட்குறது ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமை தனக்கு பாதிப்பாக இருக்குமே என்று நினைத்தாலும் கூட அந்த பெண்மணிக்கு பதில் சொல்கிறது எனக்கு ஒரு கடமை இருக்குன்றதை அங்கே முதலமைச்சர் உணர்றார். நான் என்ற அந்த திமிரோ அந்த ஈகோவோ அங்கே வரல. கேட்குறது மக்கள், கேள்வி ஜனநாயக கடமை, அதற்கு பதில் சொல்கிறது ஜனநாயக கடமை, என் வேலையை செஞ்சு வந்திருக்கிறேன்றது தான் அங்கே புரிதல். இது மாதிரி தான் மேலே பல நேரத்தில் அறிஞர் அண்ணாவை கேள்வி கேட்டிருக்காங்க, நேருவை கேள்வி கேட்டிருக்காங்க, காந்தியடிகளை கேள்வி கேட்டிருக்காங்க. யாருமே வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களோட கோவத்தை காட்டுறது.
இப்போ பத்திரிகையாளர்கள் நம்மளே நம்ம ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதையெல்லாம் நடத்த மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த கண்ணியம் தவறாமல், அந்த கடமை தவறாமல் நம்ம எப்படி பதில் அளிக்கிறோம், எப்படி பேசுகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நிலையில் வந்து முதலமைச்சர் இருக்கார். அந்த நிலைமைக்கு வந்து விட்டார். ஆனால் பக்குவப்பட்டிருக்காரு கூட சொல்லலாம். இதே அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் கூட போனாங்கன்னா அவங்கள திட்டுறது, 200 வாங்கிக்கின்றது, 300 வாங்கி கொச்சைப்படுத்துறது, தொழிலை கொச்சைப்படுத்துறது, முதலாளிக்கு பேசுவன்றது. முதலாளி உங்களுக்கு நண்பராக இருப்பார், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் முதலாளிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். முதலாளி எங்கள் மீது பிரியமாக இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எங்கள் கடமையை செய்யணும். அப்போ மக்களோட பிரச்சனையை நாங்கள் சொல்கிறது தான் எங்கள் கடமை. அதில் நீங்கள் குறுக்க வந்து நிறுத்துறீங்களே. இப்போ நீங்கள் ஒரு காவல்துறையை சார்ந்தவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஒருத்தரை வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது, இல்லை அவங்கள மிரட்டுறது, அவங்கள உருட்டுறதுன்றது அது ஜனநாயக மாண்பா? வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், பிரச்சனைக்கு பிரச்சனை, இல்லை ஒரு திட்டம் ரீதியாக ஒரு கருத்து ரீதியாக மோதணும். இங்கே சண்டையோ யார் பெரிய ஆளுன்ற போட்டி இல்லை. ஜனநாயகத்துக்கு எது தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்றதான் இங்கே பிரச்சனை. அதுதான் அரசியல். அந்த அரசியலை வந்து நீங்கள் வாதம் பண்ணுறதுக்கோ விவாதம் பண்ணுறதுக்கோ தயாராக இல்லை. நான் அடிப்பேன், மிரட்டுவேன், உருட்டுவேன்னா இது என்ன? இது வந்து ரவுடித்தனம் இல்லையா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் இங்கே பிரச்சனை. நன்றி, பல விஷயங்களை பொறுமையாக பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.